கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த வசனத்திலே பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று எழுதப்பட்டுள்ளது. நினத்தை பார்க்கிலும், நினம் என்றால் கொழுப்பு என்று அர்த்தம். இந்த வசனத்தை ஆண்டவராகிய கர்த்தர் சவுலுக்கு சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சாமுவேல் மூலமாய் சவுலினிடத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறார். அமலேக்கு என்கிற ஜாதியை முற்றிலும் அழித்து போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு சவுல் செய்கிற காரியம் என்னவென்றால், ராஜாவை உயிரோடு வைத்துக் கொள்கிறான். அமலேக்கின் ராஜாவை உயிரோடு வைத்து விடுகிறான். அது மட்டுமில்லாமல் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆடு மாடுகளை வைத்து கொண்டு மற்ற எல்லாவற்றையும் அழித்து விடுகிறான். ஆண்டவராகிய கர்த்தர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார், நான் சொன்னதை சவுல் கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்று வெளிப்படுத்துகிறார். அந்த நேரத்தில் சாமுவேல் வந்து சவுலை பார்த்து சொல்லும் பொழுது, ஏன் இப்படி செய்தா என்று சொல்லும் பொழுது சவுல் சொல்லுகிற வார்த்தை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். சவுல் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தருக்கு பலியிடும்படியாகத்தான் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். அதற்கு சாமுவேல் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? பலி செலுத்துறதை விட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதும் முக்கியம். அன்பான தேவஜனமே, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்தினார்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? காணிக்கை கொடுக்குறோம், சர்ச்சுக்கு போகிறோம், பாட்டு பாடுறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை, சாட்சியாய் வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.